படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வைத்திருந்த துப்பாக்கி இத்தாலியில் தயாரிக்கப்பட்டதாகும். அகில இந்திய துப்பாக்கி லைசன்ஸையும் ஆம்ஸ்ட்ராங் வைத்திருந்தார். கொலை மிரட்டல் இருந்ததால் எப்போதும் அவர் துப்பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட பெரிட்டா டோம்கேட் ரக துப்பாக்கியை அவர் பயன்படுத்தி வந்தார். இதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. பெரம்பூரில் கொலை செய்யப்பட்ட போது துப்பாக்கியை ஆம்ஸ்ட்ராங் காரில் வைத்திருந்ததாக தெரிகிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து உளவுத்துறையிடமிருந்து எந்தவிதமான எச்சரிக்கையும் வரவில்லை என்று சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக காவல்துறைக்கு உளவுத்துறையிடமிருந்து 3 முறை எச்சரிக்கை அறிவிப்பு வந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பிரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க, அப்படி ஒண்ணுமே இல்லை. பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ்எல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட் ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கொலைகள் குறைந்திருப்பதாகவும் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் குறிப்பிட்டார். சான்ஸ் சரண்டர் வந்து சொல்லியிருக்கீங்க. நமக்கு வி நோ வெரி கிளியர்லி எவ்வளவு நம்ம ஆளை வேலை பார்த்திருக்காங்க. பட் இதுல நீங்க கேக்குறீங்கன்னா இந்த பாலு அலியாஸ் பொன்னை பாலு அவர் மேல கிட்டத்தட்ட 4 கேஸ் இருக்கு. கொலை தொடர்பாக புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து எந்த உளவு தகவலும் வரவில்லை என்றும் சந்தீப் ராய் ரத்தோர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து சீமான் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் முதல் அப்பாவி பொதுமக்கள் வரை படுகொலை செய்யப்படும் கொடூரங்கள் தொடராது தடுக்க காவல்துறையை முடுக்கிவிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அடுத்தடுத்து நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதையே காட்டுவதாகவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு வன்முறை நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், சாதாரண மக்களின் உயிருக்கு பாதுகாப்பே இல்லை என கூறினார். தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சமரசமில்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பயன்படுத்திய அரிவாளை வைத்து ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் வழிபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் ஆற்காடு சுரேஷ் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் இடையே கட்ட பஞ்சாயத்து ஆருத்ரா மோசடி விவகாரத்தில் மோதல் போக்கு நிலவியதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டில் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட நிலையில் அவரது தம்பி புன்னை பாலுவையும் ஆம்ஸ்ட்ராங் மிரட்டியதாக தெரிகிறது. இதற்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்களை ஆற்காடு சுரேஷின் படத்தின் முன் வைத்து புன்னை பாலு தலைமையிலான கும்பல் வழிபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான திருமலை என்பவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு அருகில் உள்ள பள்ளி அருகே ஆட்டோவை நிறுத்துவது போல கடந்த 1 வார காலமாக நோட்டமிட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இவர் அளித்த தகவலின் பேரில் உணவு டெலிவரி செய்வது போல நடித்து முதல் வெட்டாக ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் அருள் வெட்டியதாக கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாயாவதி, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் கடின உழைப்பாளியும் அர்ப்பணிப்புள்ள தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூகம் முழுவதும் சோகத்தையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடக்காமல் தடுப்பதற்கு அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மிகவும் சோகமான இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு காலை சென்னை வந்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்தவும் பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் எனவும் மாயாவதி தெரிவித்துள்ளார்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தமிழ்நாடு அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி, குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை மாநில அரசு உறுதி செய்யும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார்.